பிரபல ஜோதிடர் ஆதித்ய குருஜி அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷனில் ஏன் தோத்தார் அப்படின்னும் எந்தெந்த டைம்லலாம் அவருக்கு முதல்வர் ஆகிறதுக்கான ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட ஜாதகத்தை முழுமையாக விளக்கியிருக்காரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2020 அதாவது 2021 நடந்த தேர்தலில் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் தான் அவர்கள் தான் ஜெயிப்பார்னு சொல்லி ஆதித்ய குருஜி அவர்களே அவர் வாயால் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அமைப்பில் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 2011ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை இந்த முதல் 9.5 ஆண்டு காலம் சனி திசை நடப்பின் காரணமாக நேரடி அரசியல் அதிகார அமைப்புகள் இருக்காது அப்படிங்கிறத கணிச்சதுனால தான் அமைப்பில் வருகின்ற மே மாதம் இன்னும் சில வாரங்களில் அவருக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. நன்னா நடக்க போதுன்றது நீங்களே வேத ஜோதிடத்தை அறிந்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். 2021 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு மறைமுகமாக ரொம்ப ஓப்பனாகவே மறைமுகமானு சொல்ல முடியாது, ரொம்ப ஓப்பனாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா சரிதான். அதே நேரம் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் இறந்த டைம் இவர் தான் அஃபிஷியலாக வந்து அடுத்த வாரிசு திமுகன்னு சொல்லி தெளிவாகவே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதே அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலகட்ட பிரச்சனையில் இருந்தார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம், அப்புறம் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள், இந்த மாதிரி பலகட்ட நெருக்கடிகள் இருந்தது. அதனால் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாகவே நம்ம வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சிடலாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2016 வந்து தான் வந்து ஜெயலலிதா வந்து இந்த வட்டம் ஜெயிப்பார்கள் அப்படின்னும், இன்கேஸ் அப்படி ஜெயிச்சுட்டா அவர் வந்து அவர்களுக்கு வந்து இதான் கடைசி எலெக்ஷன் அப்படிங்கிறத அளவேட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே தன்னோட வீடியோவில் சொல்கிறாரு. காலகட்டத்தின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதக அமைப்புகளை வைத்து நான் சொன்ன பலன் என்னன்னா, இம்முறையும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும். ஆனால் ஜெயித்தவுடன் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு செல்வார். 2017ஆம் ஆண்டு அவர் இல்லை இப்படிங்கிறது என்னுடைய பலன். 2016 எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ ஓரளவுக்கு வந்து அவர் எலெக்ஷனை வந்து முன்பே கணிச்சு என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஜோதிட திறமை இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மைதாங்க. சரி, 2026 அவர் கரெக்டாக சொன்னாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார்னு சொல்லி ஆணித்தரமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயித்த பிறகு அவரோட லக்னம் வந்து தவறாக இருந்ததுன்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு அவரே ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னு கேட்டால் மற்ற ஜோதிடர்கள் வந்து தவறாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை பற்றி திரும்ப வீடியோ போடுறதே இல்லை. ஏன்னா நம்மளை பற்றி நெகட்டிவ் கருத்தை நம்மளே ஏன் பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் இவர் வந்து தான் சொன்ன விதி எல்லாமே கரெக்டாக எந்த டயத்தில் வருதோ அதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் சிம்ம லக்னம்னு. அந்த வீடியோலேயே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னும் எப்பெல்லாம் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவரோட ஜாதகத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதை நான் ஃபர்ஸ்ட் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மாற்றம் வரப்போகிறது என்று நான் கணித்தது உதயநிதி அவர்களுடைய சனிதச சூரிய புக்தியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய என்னங்க பூர நட்சத்திரத்துக்கு அப்படி அட்டமத்த சனி எவ்வளோ பெரிய ஆட்களையும் கெடுதல் செய்யும் பாதிப்புகளை தரும் என்பது உண்மை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து 2011 2021 வரைக்கும் ஒரு திசை நடக்கிறதாகவும் அது வரைக்கும் அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கான மீனிங் வந்து 2021 வந்து அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடக்கிறது தான் வந்து அவர் முதலமைச்சர் ஆகாமல் போனதுக்கு வந்து இந்த விட்ட காரணம். ஏன்னா அவரோட ஜாதகம் வந்து ரொம்ப நல்ல ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அஷ்டம சனி அவ்வளவுதான், ஆனால் துன்பத்தை குறைவாக செய்யும். அதன் அடிப்படையில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகம் பூர நட்சத்திரத்துடைய இந்த ஒரு வருஷம் போற வரைக்கும் அவருக்கு கடுமையான மன உளைச்சல்களை இந்த அட்டமத்து சனி கொடுத்தே தீர வேண்டும். அஷ்டம சனின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருடம் தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 2027 அவருக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சு போயிருது. அதன் பின்பு மேபி அவர் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகலாம் அல்லது அடுத்த எலெக்ஷனில் அவரே கூட முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிறத அதோட மீனிங்க. இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரியான உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கண்டிப்பாக இவர் ஒரு நாள் முதல்வர் அரியாசனத்தில் வந்து உட்காரக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வர்றாரு. 2020 சரி மு க ஸ்டாலினோட திரு உதயநிதியை பற்றி அவரை சொன்னது தான் அதிகம் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.